ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் EDUTALK. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சீரீஸில் இப்போ ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்கை பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண 2 வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற பிக்டோரியல் வியூக்கு எப்படி ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் வரைகிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. Draw the elevation, plan and suitable side view of the object given below. Front view க்கு இன்னொரு நேம் தான் elevation. Top view க்கு இன்னொரு நேம் தான் planன்னு நாம போன வீடியோலயே பார்த்தோம். அடுத்தது சூட்டபிள் சைட் வியூ வரையணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த சைட் வியூல மேக்ஸிமம் டீடைல்ஸ் விசிபிளா இருக்கோ அந்த சைட் வியூவை தான் வரையணும். கொடுத்திருக்கிற வியூவிங் டைரக்ஷன் படி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதுதான் லெஃப்ட் சைட் வியூ. இதுல தான் மேக்ஸிமம் டீடைல்ஸ் தெரியுது. அதனால இதையே நாம வரையலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் படி லெஃப்ட் சைட் வியூ ஃப்ரண்ட் வியூக்கு ரைட் சைடில் தான் வரும். அதனால நீங்க வரைய போற ஃப்ரண்ட் வியூக்கு போதுமான இடமும் அதுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைட் வியூ வரைய தேவையான ஸ்பேஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கொடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால இருந்து பார்த்தா, அதாவது ஏரோ ஹெட் டைரக்ஷன்ல இருந்து பார்த்தா 2 வெர்டிகல் ஃபேஸஸ் தெரியும். அதே சமயம் இந்த 2 இன்க்ளைன் ஃபேஸஸையும் உங்களால பார்க்க முடியும். சரி, இப்போ ஒவ்வொரு ஃபேஸஸையும் வரைய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஃபேஸ் 1. இது ஒரு ரெக்டாங்கிள். இதனுடைய லென்த் 50 mm. அதனால 50 mmக்கு ஒரு ஹரிசாண்டல் தின் லைன் வரைஞ்சிக்குங்க. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கூடவே டைமென்ஷனும் பண்றேன். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. எல்லா வியூஸையும் வரைஞ்சு முடிச்சப்பறம் டைமென்ஷன் பண்ணா போதும். ரெக்டாங்கிளுடைய வித் 10 mm. அதனால அடுத்து 10 mmக்கு ஒரு வெர்டிக்கல் தின் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதே போல இன்னொரு ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி ரெக்டாங்கிள, தட் இஸ் ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்தது நம்பர் 3 இன்க்ளைன் ஃபேஸுக்கு வருவோம். இந்த இன்க்ளைன் ஃபேஸை ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தா ஒரு ரெக்டாங்குலர் ஃபேஸா தெரியும். அந்த ரெக்டாங்குலர் ஃபேஸோடைய வித் 10 mm. ஆனா அதனுடைய ஹைட் என்ன? இதற்கு இந்த இன்க்ளைன் ஃபேஸ் இருக்கிற ட்ரையாங்குலர் பிளாக்கையே தனியா எடுத்து பார்த்துருவோம். பாருங்க, இந்த ட்ரையாங்குலர் பிளாக்குக்கு ஒரு வியூ தான் ட்ரையாங்கிள், மற்ற 2 வியூஸுமே ரெக்டாங்கிள் தான். அதாவது இந்த இன்க்ளைன் ஃபேஸ் தெரிகிற மற்ற 2 வியூஸுமே ரெக்டாங்கிள்ஸ் தான். ஆனா ரெக்டாங்கிள் ஃபேஸ் வரைய இந்த ட்ரூ லென்த்தை நாம எடுத்துக்கல. இந்த ரெக்டாங்கிள் ஃபேஸ் வரைய ட்ரையாங்கிள் பிளாக்கோடைய ஹைட்டையும் இந்த ரெக்டாங்கிள் ஃபேஸ் வரைய ட்ரையாங்கிள் பிளாக்கோட லென்த்தையும் நாம எடுத்துக்கிறோம். ஸோ நம்பர் 3 இன்க்ளைன் ஃபேஸோட ஹைட்டை வரைய நாம ட்ரையாங்கிள் பிளாக்கோடைய ஹைட்டை எடுத்துக்கணும். இந்த ட்ரையாங்குலர் பிளாக் இந்த 10 mmக்கு மேலே ஆரம்பிச்சு ஆப்ஜெக்டுடைய டாப் ஃபேஸை டச் பண்ணுது. அதனால நாமளும் இந்த இன்க்ளைன் ஃபேஸை இந்த 10 mm ரெக்டாங்கிளுக்கு மேலே, அதாவது இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இங்க இருந்து வெர்டிக்கலா ஒரு லைனை வரைங்க. எவ்வளவு தூரத்துக்கு வரையணும் அப்படின்னா 35 mmக்கு வரையணும். ஏன்னா இந்த ஆப்ஜெக்டுடைய டோட்டல் ஹைட் 35 mm. ஆல்ரெடி 10 mmக்கு நாம ரெக்டாங்கிள் பிளாக் வரைஞ்சிட்டோம். ஸோ கீழே இருந்து 35 mmக்கு இந்த லைனை வரையணும். ஏன்னா ஆப்ஜெக்டுடைய இன்க்ளைன் ஃபேஸ் 10 mmக்கு மேலே டோட்டல் ஹைட்டான 35 mm வரைக்கும் போகுது. அப்போ இந்த லைனோட லென்த் என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ டோட்டல் ஹைட்டான 35 mm மைனஸ் 10 mm, தட் இஸ் 25 mm தான் இந்த லைனுடைய லென்த். அடுத்தது இந்த இன்க்ளைன் ஃபேஸோட வித் 10 mm. ஸோ 10 mmக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைங்க. அடுத்து வெர்டிக்கல் லைனை வரைஞ்சா இன்க்ளைன் ஃபேஸ் க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வெர்டிக்கல் ஃபேஸ் 2 வரையலாம். அதை இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இங்க இருந்து இந்த லைன் எவ்வளோ லென்த்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக இந்த ஸ்கொயர் டாப் ஃபேஸ் 20 mm. அந்த 20 mmல சரி பாதி, அதாவது 10 mmக்கு நாம ஏற்கனவே லைன் வரைஞ்சிட்டோம். ஸோ ரிமைனிங் 10 mmக்கு நாம இன்னொரு லைன் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது ஒரு வெர்டிக்கல் லைன் டவுன்வர்ட்ஸ்ல வரையணும். ஸோ இங்கிருந்து ஒரு வெர்டிக்கல் லைனை டவுன்வர்ட்ஸ்ல வரைங்க. எவ்வளவு தூரத்தில் வரையணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் பிளாக்குக்கு மேலே 10 mm வரைக்கும் வரையணும். அதாவது இந்த ரெக்டாங்கிள் பிளாக்கு மேலே 10 mm வரைக்கும் வரைஞ்சா போதும். சரி, இந்த ஸ்லாட்டுக்கு எவ்வளோ கேப்னு பாருங்க. இந்த ஸ்லாட்டோடைய கேப் 10 mm. ஸோ இங்கே இருந்து 10 mmக்கு லெஃப்ட் சைடில் ஒரு லைன் வரைங்க. எகைன் அனதர் வெர்டிக்கல் லைன் மேல் நோக்கி வரைங்க. இப்போ இந்த பாஸ் ஷேப் வெர்டிக்கல் ஃபேஸில் இந்த ரைட் சைடோட வித்து 10 mm பார்த்தோம். அப்போ லெஃப்ட் சைடோட வித்தும் 10 mm தான். ஸோ 10 mmக்கு இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வரைங்க. எகைன் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிங்கன்னா வெர்டிக்கல் ஃபேஸ் 2 கிடச்சிரும். மீதி இருக்கிறது இன்க்ளைன் ஃபேஸ் 4. இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான். ஸோ மீதி இருக்கிற இடத்துல அந்த ரெக்டாங்கிளை வரைஞ்சிங்கன்னா இன்க்ளைன் ஃபேஸ் க்ளோஸ் ஆகிடும். இப்போ வியூவை கம்ப்ளீட்டாக தின் லைனில் வரைஞ்சிட்டோம். இதில் தேவையான இடங்கள்ல திக் லைனை வரைஞ்சி வியூவை கம்ப்ளீட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சிருச்சா இல்லை வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா? எஸ்,
இந்த ஆப்ஜெக்டோடைய ரியர் ஃபேஸை தான் நாம மிஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அதை நீங்கள் இமேஜின் தான் பண்ணி ஆகணும். இந்த இன்விசிபிள் ஃபேஸை 2D பிளேனில் வரைஞ்சா இப்படி டாட்டர் லைனில் கிடைக்கும். இந்த டாட்டர் லைன் ஃபிகரை நம்ம வரைஞ்ச டிராயிங் கூட சேர்த்தா அது நம்ம டிராயிங் பவுண்டரி லைன்ஸ் கூட சேர்ந்து மெர்ஜ் ஆகி நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே போயிடும். இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. டாப் வியூவில் பார்க்கும்போது 4 ஹரிசாண்டல் ஃபேஸஸ் தெரியும். அது கூடவே 2 இன்க்ளைன் ஃபேஸஸும் தெரியும். டாப் வியூவை வரைய ஃப்ரண்ட் வியூவோட எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் கீழ் நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. டாப் வியூவில் மெயினாக 3 ஹரிசாண்டல் லைன் வருது. அதாவது இது ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுக்கு அடுத்தது இது 2வது ஹரிசாண்டல் லைன், அதுக்கு அடுத்து இது 3வது ஹரிசாண்டல் லைன். இந்த லைன் இருக்கேன்னு கேட்காதீங்க, இதுக்கு நேர் கீழே வருது. ஏன்னா இது ஒரு ரெக்டாங்கிள் ஃபேஸ். ஸோ நமக்கு இந்த 2 லைனுக்கு பதில் ஒரு லைனாக தான் மேலே இருந்து பார்க்கும்போது கிடைக்கும். ஸோ டோட்டலாக 3 ஹரிசாண்டல் லைன். அதில் முதல் ஹரிசாண்டல் லைனை இப்போ நாம் இந்த லைன்ஸில் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது 2வது ஹரிசாண்டல் லைன். இந்த 2வது ஹரிசாண்டல் லைன் வரையறதுக்கு நமக்கு டைமென்ஷன் வேணும். ஸோ முதல் ஹரிசாண்டல் லைனுக்கும் 2வது ஹரிசாண்டல் லைனுக்கும் இருக்கிற கேப் 20 mm. ஸோ 20 mm கேப்பில் இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது 3வது ஹரிசாண்டல் லைன். அதாவது முதல் ஹரிசாண்டல் லைன் தான் ஆப்ஜெக்டோடைய தொடக்கம் அப்படின்னா 3வது ஹரிசாண்டல் லைன் ஆப்ஜெக்டோட முடிவு. ஸோ இதுக்குண்டான கேப் 40 mm. ஸோ 40 mmக்கு இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் நம்ம டாப் வியூவோட பவுண்டரி லைன்ஸ். இந்த பவுண்டரிக்குள்ள நம்ம டாப் வியூ எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஹரிசாண்டல் ஃபேஸ் 1 வரைய ஆரம்பிக்கலாம். ஹரிசாண்டல் ஃபேஸ் 1 எங்க இருக்கு அப்படின்னா டாப் வியூ பவுண்டரியோட ரைட் டாப் கார்னர்ல இருக்கு. அதாவது இந்த பிளேஸ். இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பாருங்க 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன்ஸை யூஸ் பண்ணி நாம ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரை வரைய ஆரம்பிக்கலாம். இந்த சைஸ் 20 mm ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் இந்த சைஸ் 20 mmனு நீங்கள் டைமென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2வது ஹரிசாண்டல் ஃபேஸ். இதுவும் 20 தான். இது டாப் வியூ பவுண்டரியோட லெஃப்ட் அப்பர் கார்னரில் வரும். இதையும் திக் லைனால ஒரு ஸ்கொயராக வரைஞ்சிக்கோங்க. இங்கேயும் லெஃப்ட் சைடில் 20 mm டைமென்ஷன் இருக்கு. ஸோ பாட்டமில் இன்னொரு 20 mm டைமென்ஷனை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஹரிசாண்டல் ஃபேஸையும் வரைஞ்சிட்டோம். இந்த 2 ஹரிசாண்டல் ஃபேஸ்க்கு நடுவில் 3வது ஹரிசாண்டல் ஃபேஸ் இருக்கு. அதை இன்னும் நம்ம வரையலை. அதையும் வரைஞ்சிடலாம். மேலே ஒரு ஹரிசாண்டல் லைன், கீழே ஒரு ஹரிசாண்டல் லைன். இப்போ ஹரிசாண்டல் ஃபேஸ் 3யும் கிடச்சிருச்சு. அடுத்தது இன்க்ளைன் ஃபேஸ் 6க்கு வருவோம். இன்க்ளைன் ஃபேஸ் 6ன்றது டாப் வியூவில் ஒரு ஹரிசாண்டல் ஃபேஸாக கிடைக்கும். இங்கே பாருங்க அந்த ஹரிசாண்டல் ஃபேஸே இருக்குது. நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்தது இன்க்ளைன் ஃபேஸ் 7. இது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹரிசாண்டல் ஃபேஸ். இதையும் நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை யூஸ் பண்ணி வரைஞ்சி முடிச்சிடலாம். கடைசியாக ஹரிசாண்டல் ஃபேஸ் 4. அதுதான் இந்த ஏரியா. ஸோ இந்த லைனை நீங்கள் திக் லைனில் வரைஞ்சிட்டிங்கன்னா ஹரிசாண்டல் ஃபேஸ் 4ம் கிடச்சிரும். ஓகே, முடிஞ்சிருச்சா? இல்லை, நாம் இது வரைக்கும் விசிபிள் ஃபேஸஸை மட்டும்தான் வரைஞ்சிருக்கோம். இந்த வியூலையும் ஒரு இன்விசிபிள் ஃபேஸ் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். எஸ், அதுதான் இந்த ஆப்ஜெக்டோடைய பாட்டம் ஃபேஸ். அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதை தனியாக எடுத்து வரைஞ்சா ஒரு டாட்டட் லைன் ரெக்டாங்கிள் கிடைக்கும். அந்த ரெக்டாங்கிளை நம்ம டிராயிங்கோடு சேர்த்தா அது நம்ம டிராயிங் பவுண்டரி லைன்ஸ் கூட சேர்ந்து மெர்ஜ் ஆகி நம்ம கண்ணுக்கு தெரியாமையே போயிடும். இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் டாப் வியூ. அடுத்தது லெஃப்ட் சைட் வியூ. இதில் 3 வெர்டிக்கல் ஃபேஸஸ் இருக்குது. அவற்றில் வெர்டிக்கல் ஃபேஸ் 1 நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் வெர்டிக்கல் ஃபேஸ் 2 அண்ட் வெர்டிக்கல் ஃபேஸ் 3 நம்மளால் பார்க்க முடியாது. தே ஆர் ஹிடன் ஃபேஸஸ். இருந்தாலும் இந்த 3 ஃபேஸஸை தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அவற்றுக்கு தான் நான் நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஆனால் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாத 3 ஃபேஸஸ் இருக்குது. அவற்றை இப்போ பார்க்கலாம். ஃபேஸ் 1 தான் ஃப்ரண்ட் ஃபேஸ்னா அதற்கு நேர் பின்னால் ஒரு ரியர் ஃபேஸ் இருக்குது. ரெண்டுமே ஐடென்டிக்கல் ஃபேஸஸ். அதாவது ரெண்டுக்குமே சேம் ஷேப் அண்ட் சைஸ். அதனால் 2 ஃபேஸ் வரையறதுக்கு பதில் முன்னால் இருக்கிற ஃபேஸை வரைஞ்சா போதும். இன்னொரு ஃபேஸ் முன்னால் இருக்கிற ஃபேஸோட மெர்ஜ் ஆகி மறைஞ்சிடும். என்ன புரியலையா? இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அதுக்கு நேர் பின்னால் 99 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். எல்லாமே ஒரே சைஸ் தான். இப்போ இந்த 100 ரெக்டாங்கிளோட ஃப்ரண்ட் வியூ ஒரு சிங்கிள் ரெக்டாங்கிள் தான். 100 ரெக்டாங்கிளையும் ஒரே இடத்துல திருப்பி திருப்பி வரைய வேண்டியதில்லை. 1 வரைஞ்சா போதும். அதுபோல் இங்கே வெர்டிக்கல் ஃபேஸ் 1 வரைஞ்சா போதும். அந்த ரியர் ஃபேஸை வரைய வேண்டியதில்லை. 2வது வெர்டிக்கல் ஃபேஸுக்கு நேர் எதிர ஒரு ஃபேஸ் இருக்குது. ரெண்டுமே இன்விசிபிள் ஐடென்டிக்கல் ஃபேஸஸ் தான். அதனால் ஏதாவது 1 வரைஞ்சா போதும். 3வது வெர்டிக்கல் ஃபேஸுக்கும் நேர் எதிர ஒரு ஃபேஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே இன்விசிபிள் ஐடென்டிக்கல் ஃபேஸஸ் தான். ஸோ ஏதாவது 1 வரைஞ்சா போதும். அதனால தான் நான் 2 ஐடென்டிக்கல் ஃபேஸஸ் இருந்தால் 1க்கு மட்டும் நம்பர் கொடுத்துருக்குறேன். எல்லாத்தையும் வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஃப்ரண்ட் வியூவோட எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் ரைட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் வியூவோட லோயர் ரைட் கார்னரில் இருந்து
ஹரிசாண்டல் லைனுக்கு 45 டிகிரியில் ஒரு லைன் வரைங்க. டாப் வியூவோட எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் ரைட் சைடில் இந்த 45 டிகிரி லைனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அவை இன்டர்செக்ட் ஆகும் எல்லா பாயிண்ட்ஸையும் மேல் நோக்கி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இப்போ இங்கே மேல் நோக்கி ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட 3 லைன்ஸும் ஏற்கனவே ஃப்ரண்ட் வியூலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகி ஒரு பவுண்டரி உருவாக்குது. இந்த பவுண்டரி தான் லெஃப்ட் சைட் வியூவோட பவுண்டரி. இந்த பவுண்டரியில் எப்படி நாம் வியூஸை வரைகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெர்டிக்கல் ஃபேஸ் 1 எடுத்துக்கலாம். இந்த வெர்டிக்கல் ஃபேஸ் 1ன்றது ஒரு விசிபிள் ஃபேஸ். அதனுடைய லெஃப்ட் எண்டில் ஒரு லைன் இருக்குது, அது 35 mm லைன். ஸோ இந்த பவுண்டரியில் லெஃப்ட் எண்டில் இருக்கிற லைனை திக் லைனாக மாற்றுங்க. அடுத்தது இந்த பாட்டம் லைன் 40 mm, நமக்கு பாட்டம் பவுண்டரி இருக்குது, இதையும் திக் லைனாக மாற்றுங்க. அடுத்தது இந்த வெர்டிக்கல் லைன், இந்த வெர்டிக்கல் லைனுடைய டைமென்ஷன் 10 mm. பட் இங்கே நம்ம டைமென்ஷன் பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பர்ஃபெக்டான பவுண்டரி இருக்குது. ஸோ 10 mmக்கு ஒரு லைன் வரைங்க, அதாவது அடுத்த லைன் வரைக்கும். நெக்ஸ்ட் இங்கே இருந்து இது வரைக்கும் நீங்கள் ஒரு இன்க்ளைன் லைன் வரைங்க. கடைசியாக ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி வெர்டிக்கல் ஃபேஸ் 1 க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்தது வெர்டிக்கல் ஃபேஸ் 3 வரையலாம். இப்போ இந்த வெர்டிக்கல் ஃபேஸ் 3ன்றது ஒரு இன்விசிபிள் ட்ரையாங்கிள் ஃபேஸ். இந்த இன்விசிபிள் ட்ரையாங்கிள் ஃபேஸில் இந்த இன்க்ளைன் ஃபேஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இன்க்ளைன்ட் எட்ஜோட மெர்ஜ் ஆகிடும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது இங்கே ஒரு வெர்டிக்கல் எட்ஜும் ஹரிசாண்டல் எட்ஜும் இருக்குது. இந்த வெர்டிக்கல் எட்ஜ் அண்ட் ஹரிசாண்டல் எட்ஜ் ரெண்டுமே ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா தெரியாது, அதனால் அவற்றை நாம் டாட்டர் லைனில் வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு வெர்டிக்கல் ஃபேஸ் 3 கிடச்சிருச்சு. அடுத்தது வெர்டிக்கல் ஃபேஸ் 2. இது ஒரு இன்விசிபிள் ரெக்டாங்குலர் ஃபேஸ். இந்த ரெக்டாங்கிள் ஃபேஸில் டாப் ஏஜ் இது கூட மெர்ஜ் ஆயிடுச்சு, ஸோ ஏற்கனவே வரைஞ்சிட்டோம். அடுத்தது லெஃப்ட் சைடு ஏஜ் இந்த பவுண்டரி கூட மெர்ஜ் ஆயிருக்கு, அதையும் வரைஞ்சாச்சு. அடுத்தது ரைட் சைடு ஏஜ் ஒரு இன்விசிபிள் ஏஜ், ஸோ இந்த எஜ்ஜும் மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இதை ஏற்கனவே நாம் இங்கே டாட்டர் லைனில் வரைஞ்சிருக்கோம். கடைசியாக இந்த ஹரிசாண்டல் ஏஜ், இந்த எஜ்ஜை மட்டும் இங்கே டாட்டர் லைனில் இப்போ வரைங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச வெர்டிக்கல் ஃபேஸ் 2. இப்போ நாம் மீதி இருக்கிற டைமென்ஷனையும் இதில் பண்ணிடலாம், அதாவது 35 mm. ஆக்சுவலாக 3 வியூஸையும் வரைஞ்சிட்டு 3 வியூஸ்லையுமே டைமென்ஷன்ஸ் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வரையணும். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்பப்போ டைமென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் அது சரியான முறை கிடையாது. எல்லா வியூஸும் வரைஞ்சப்பறம் கடைசியாக டைமென்ஷன் பண்ணுங்க. இப்போ நாம் லெஃப்ட் சைட் வியூவும் வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதுதான் நமக்கு கடைசியாக கிடச்சிருக்கிற ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ். உங்களுக்கு இந்த டிராயிங் வரைகிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.